இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு படம் மஞ்சுமெல் பாய்ஸ். ஆனால் அந்த படத்தின் பிரம்மாண்டமான வெற்றிக்கு பின்னால் இப்பொழுது ஒரு பெரிய நிதி மோசடி புகாரும் சர்ச்சையும் வெடித்துள்ளது. இந்த படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவருமான நடிகர் சௌபின் ஷாகிருக்கு துபாய்க்கு பயணம் செய்ய எர்ணாகுளம் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சிராஜ் வலியுதுரா என்பவர் மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தின் தயாரிப்பிற்காக தான் 7 கோடி ரூபாய் முதலீடு செய்ததாகவும் அதற்கு பதிலாக தனக்கு 40% லாப பங்கு தருவதாக தயாரிப்பாளர் உறுதியளித்ததாகவும் கூறி நீதிமன்றத்தில் புகார் அளித்துள்ளார். படம் உலக அளவில் 240 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மாபெரும் வெற்றி பெற்ற பிறகும் தனக்கு உறுதியளித்தபடி லாபத்தில் பங்கு தரவில்லை என்பதுதான் சிராஜின் குற்றச்சாட்டு. இந்த வழக்கில் சௌபின் ஷாகிர், அவரது தந்தை பாபு ஷாகிர் மற்றும் இணை தயாரிப்பாளர்கள் ஷான் ஆண்டனி ஆகியோர் மீது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் சௌபின் ஷாகிர் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் நான் கைது செய்யப்படவில்லை, கேரள உயர்நீதிமன்றம் எனக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியதால் என் கைது பதிவு செய்யப்படவில்லை என்று சௌபின் தெளிவுபடுத்தியுள்ளார். துபாய் பயணத்திற்கு தடை ஏன்? செப்டம்பர் 5ஆம் தேதி துபாயில் நடைபெறவுள்ள விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதற்காக வெளிநாடு செல்ல அனுமதி கோரி சௌபின் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் எர்ணாகுளம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவரது மனுவை நிராகரித்துவிட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி போலீசார் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் புகார்தாரரை ஏமாற்ற குற்றம் சாட்டப்பட்டவர் சதி செய்துள்ளார் என்று கூறியுள்ளனர். தயாரிப்பாளர்கள் தரப்பு என்ன சொல்கின்றது? மஞ்சுமெல் பாய்ஸ் தயாரிப்பாளர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர். சிராஜ் முதலீட்டு தொகையை சரியான நேரத்தில் கொடுக்க தவறிவிட்டார், இதனால் படத்தின் படப்பிடிப்பு தாமதமானது என்று அவர்கள் கூறியுள்ளனர். ஒருபுறம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படம், மறுபுறம் கோடிக்கணக்கான ரூபாய் நிதி மோசடி புகார். இந்த வழக்கில் உண்மை என்ன என்பது இனிவரும் நீதிமன்ற விசாரணைகள் தான் தெரிய வரும். சௌபின் ஷாகிர் கடைசியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.